இன்னைக்கு சில பேர் சபைக்கு வாங்க அப்படின்னா, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, ஆராதனை கலந்து கொள்ளுங்க அப்படின்னா, இவங்களுடைய பெரும் பிரச்சனை என்னவா இருக்கும்? இவ்வளவுதான் புத்தி சொன்னாலும், பிரசங்கித்தாலும், ஆலோசனை சொன்னாலும், நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் என்று சொல்லி உருப்படாம போதுங்க ஜனங்க. தேவன் ஒரு காரியத்தை சொல்றாருன்னா அந்த காரியத்தை என்ன பண்றது இல்ல, கீழ்ப்படுறது இல்ல. அவர் காட் இஸ் அன்லிமிட்டட். ஒருத்தர் ஒரு தெய்வத்திற்கு சொல்லுவாங்க, இந்த தெய்வத்திற்கு போய் இது நடக்கும், அந்த தெய்வத்துக்கிட்ட போய் இது நடக்கும், இந்த தெய்வத்திற்கு போய் இது நடக்கும். ஒரு தெய்வத்துக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறாங்க, தெய்வ ஸ்பெஷாலிட்டி. இந்த தெய்வத்திற்கு போனால் கர்ப்பகனி கிடைக்கும், இந்த தெய்வத்திற்கு போனால் வியாபாரம் செழிக்கும், இந்த தெய்வத்திட்ட போனால் ஆரோக்கியம், இந்த தெய்வத்திட்ட போனால் சாபம், இந்த தெய்வத்திற்கு போனால். ஆனால் என் தெய்வம் அப்படி கிடையாது. இஸ் அன்லிமிட்டட். யூ வாண்ட் மிராக்கிள், யூ வாண்ட் டெலிவரன்ஸ், யூ வாண்ட் blessing, யூ வாண்ட் ப்ரமோஷன், யூ வாண்ட் ஹைக், வாட் யூ வாண்ட், ஆஸ்க் எவ்ரிதிங் வித் ஹோல் ஹார்ட். இன்னைக்கு அதுதான் நம்ம பண்ண மாட்டோம். இன்னைக்கு நம்ம மனுஷங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றதுக்கு நம்ம முயற்சி செய்யறோம், மனுஷங்களை திருப்திப்படுத்துவதற்காக நம்ம முயற்சி செய்யறோம். மனுஷங்களை காக்கா பிடிச்சிட்டு, மனுஷங்களுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு, மனுஷங்களை திருப்திப்படுத்திக்கிட்டு, மனுஷங்களுக்காக வாழ்றது. நோ, நெவர். இது கிறிஸ்தவர்களுக்கு தகாது. Believe God on your whole heart. Surrender yourself. God will lift up you. It's unlimitedly. தாவீதுக்கு யுத்தம் பண்ண தெரியுமா? தாவீதுக்கு பேச தெரியுமா? தாவீதுக்கு நியாயம் விசாரிக்க தெரியும், தாவீதுக்கு நீதி செய்ய தெரியும். He know everything. பட் இந்த இடத்துல அவனுடைய சுய நீதி நடப்பிக்கல. தாவீது சொல்றாரு, உமது செட்டைகளிலே வந்தாரு. ஏன் ஏன்? அவரு காக்கிறவர், அவர் வலது பரிசத்திலே நிழலாய் இருக்கிறவர். அதனால தாவீது சொல்றாரு, என்ன பண்ணுவானா, உங்களுடைய நிழலை அடைவே.